Dear plus one commerce students, good morning. Let us continue the emerging service business in India, that is outsourcing. Today our topic is core and non-core activities. Core and non-core activities. முதன்மை செயல்பாடுகள் மற்றும் இணை செயல்பாடுகள். முதன்மை செயல்பாடுகள் மற்றும் இணை செயல்பாடுகள். Companies can benefit in the long run provided they are keen on their core activities rather than non-core activities. A core activity involves experience, expertise, efficiency, and even investment in the field of specialization. Non-core activities outsourced to outsiders who are specialists in their area of operation. Core activities and non-core activities. முதன்மை செயல்பாடுகள், இணை செயல்பாடுகள், இதை பற்றி தான் நம்ம இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். தொழில் நிறுவனங்கள் அவங்களோட இணை செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவதை விட முதன்மை செயல்பாடுகளில் அதிக கவனத்தை செலுத்தினால் மட்டுமே அவங்க நீண்ட காலத்திற்கு அந்த நிறுவனம் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற முடியும். இணை செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவதை விட முதன்மை செயல்பாடுகளில் அதிக கவனத்தை செலுத்தினாங்கன்னா அது நிறுவனத்திற்கு பல நன்மைகளையும் ஆதாயங்களையும் நீண்ட காலத்திற்கு தரும். முதன்மை செயல்பாடுகள்ங்கிறது அனுபவம், நிபுணத்துவம், செயல்திறன் மற்றும் சரியான முதலீடு இதையெல்லாம் உள்ளடக்கியது. இணை செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் யார் வெளிநபர்களில் யார் சிறப்பாக செய்து கொடுப்பாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட அந்த பணிகளை ஒப்படைப்பு செய்தலாம். அதுதான் நம்ம புற ஒப்படைப்பு செய்வதாக கருதுகிறோம். புறத்திறனீட்டல்னு சொல்கிறோம். இணை செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் வெளிநபர்களில் சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட அந்த பணிகளை ஒப்படைப்பு செய்வதை புறத்திறனீட்டல், புற ஒப்படைப்புன்னு சொல்கிறோம். அதனால் வர்த்தக ரீதியான வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.